பரமனின் பாதம் என்ற இந்த ஜபத்தில் உபவாச ஜபத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட விசேஷமாக நம்ம தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நான் மிகவும் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்மளை கூட்டி சேர்த்தது அவர்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனைவருடைய தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்து தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்தை நம்ம தியானிக்கலாம். கண்களை மூடுவோம். சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டாரே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டாரே. கண்ணீரை கணக்கில் வைத்தாரே. ஆறுதல் எனக்கு செய்தாரே. எங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேன். 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை சுமந்திருக்கிறார், நம்மளை தாங்கி இருக்கிறார், ஏந்திருக்கிறார். அவருக்காக நன்றி செலுத்தி நம்ம நல்ல குதி சத்தத்தை நம்ம உயர்த்தலாம். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அல்லேலூயா. நம்ம தலையில தாண்டி நம்ம ஒரு ஜெபம் செய்துவிட்டு நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. அந்த 11 மாதங்களில் நேர்த்தியா வழி நடத்தினதற்காக, எங்களை தாங்கியதற்காக, ஏந்தினதற்காக, சுமந்ததற்காக, எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் 40 நாள் ஆண்டவர் பரமனின் பாதத்தில் என்ற ஒரு ஜபத்தை ஏற்படுத்தி இதில் நாங்கள் அமர்ந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க முடிய வசனங்களை தியானிக்க நீர் பாராட்டுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு இந்த நன்மையை எங்களுக்கு கிருபையாக நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் அமரும்படி இந்த 40 நாள் நீங்கள் கொடுக்குற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது எங்களுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தமாப்பா. எங்களை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், ஒரு பேசுகிற வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக.
ஆண்டவரே தெரியாத ஞானம் ஆண்டவரே, எங்களுக்கு போதிய எல்லா ஞானமும் உம்மிடத்தில் இருக்குதப்பா. எல்லா யோசனைகளும் உம்மிடத்தில் இருக்குது ஆண்டவரே. எங்கள் பாதைக்கு வேண்டிய வெளிச்சம் உடைய வேதம் ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் போதிக்கும்படியாக ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் தியானிக்கிற வசனம் ஆண்டவரே எங்களோடு கர்த்தரை இடைப்படும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. ஆவியானவரே உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயத்தோடு இந்த இடத்துல உட்காரலப்பா ஆண்டவரே. உடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்தை மூடி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை மூடியதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. பேசுகிற ஆண்டவரே அடியனை மறைத்தரலும். நீங்கள் இந்த இடத்துல வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை தேற்றுவீராகப்பா. உடைந்த உள்ளங்கள் ஒன்று சேரட்டும். கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்படுவீராக. இந்த வருடத்தில் ஆண்டவரே கடைசி நாளில் இருக்கிறோம், கடைசி மாதத்தில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை தேற்றி எலியாவை ஆண்டவரை தட்டி எழுப்பி விட்டு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அனுப்பி அதே தேவன் இந்த நாளில் ஆண்டவரே நீ இன்னும் செல்ல வேண்டிய வருடங்கள் இன்னும் அநேக வருடங்கள் இருக்குது. இந்த நாளில் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஓடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் விசேஷமாய் நம்மளோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி அவர் கொடுத்த தருணத்திற்காக அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கும்படி கிருபை செய்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விசேஷமாக உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அமரும்படியாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்மையும் தெரிந்து கொண்டு அவர் பாதத்தில் இன்னைக்கு அமரும்படியாக, ஆண்டவரோடு பேசும்படியாக, ஒரு வார்த்தையை கேட்கும்படியாக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்திருக்கிறார்னா நம்ம மேல் ஆண்டவர் வைத்த அன்பு சொல்லி முடியாதது. இந்த நாளில் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். எதற்காக இன்னைக்கு நம்ம உபவாசிக்கிறோம்? எதற்காக இன்னைக்கு நாம் உபவாசிக்கிறோம்? எதுக்காக இன்னைக்கு நம்ம உபவாசிக்க வேண்டும்? இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்கிறேன். எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம், 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடியவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளில் விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை கொடுத்து இந்த இடத்துல பேசும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாரு. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பார்க்குறோம், அவங்க அந்த இடத்துல உபவாசத்தை கூறின பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்து